வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நமக்குன்னு சொந்தமா வீடு வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. இந்தியாவில் மட்டுமே இந்த நிலை கிடையாது. ஆல்மோஸ்ட் உலகம் பூராவுமே இதுதான்ல. அப்படி இருக்க நிலையில ஒருத்தர், தட் மீன்ஸ் ஒரு குடும்பம் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வீட்டை வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி ஷிஃப்ட் ஆக போற நேரத்துல எதிர்பாராத சில இன்சிடென்ட்னால அந்த வீட்லயே அவங்களால குடியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அமெரிக்காவில் இருந்த ஒரு ஃபேமிலிக்கு நடந்தது. அண்ட் அது இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மிஸ்ட்ரியாவும் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அமெரிக்காவோட நியூ ஜெர்சி பகுதியில் டெரெக் அண்ட் மரியா பிராடஸ்ன்ற கப்பல் அவங்களோட 3 குழந்தைகளோட வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை வாங்கி அங்க போய் வாழணும்னு ரொம்ப நாளாவே ஆசை இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல இதுக்காக நிறைய பிளான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பெரிய வீடு ஒன்னு சேல்க்கு வந்திருக்கு. அந்த வீடு எங்க இருந்திருக்குன்னா, அவங்க இருந்த நியூ ஜெர்சிலேயே வெஸ்ட்ஃபீல்ட் பகுதியில போல்வார்ட் ஏரியால 657 நம்பர் வீடு சேல்க்கு வந்திருக்குன்னு அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த வெஸ்ட்ஃபீல்ட் பகுதின்றது மரியா பிராடஸ் சின்ன வயசுல வாழ்ந்து வந்த ஒரு பகுதி தான். அது ரொம்பவே அமைதியான ஒரு பகுதியும் கூட. சோ தன்னோட பசங்களும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல வளர்ந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த வீட்டோட விலையை கேட்டவங்க வாயடிச்சு போயிடுறாங்க. ஏன்னா அதோட விலை 1.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 13 லட்சம் அமெரிக்க டாலர்கள். இது அவங்களோட பட்ஜெட்டை விட ரொம்ப ரொம்ப அதிகமான தொகை. இதுல டெரெக் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து படிப்படியா முன்னேறி அப்போதான் சீனியர் வைஸ் பிரசிடென்டா ப்ரமோட் ஆகியிருந்த டைம் அது. சோ அவரோட கையில சேவிங்ஸ் இன்னும் பெருசா எதுவும் இல்ல. இருந்தாலும் அந்த வீட்டை விட மனசு இல்லாம ஒரு பெரிய அமௌண்ட்டை லோனா வாங்கி அந்த வீட்டை வாங்கிடுறாங்க அந்த ஃபேமிலி. இந்த வீட்டை வாங்கின உடனே அவங்க அந்த வீட்டுக்கு ரீலோகேட் ஆகல. அவங்க வீட்டை வாங்க செலவு பண்ணதுக்கு மேல $1 லட்சம் செலவு பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நினைச்சதெல்லாம் நடக்குதுன்ற ஒரு சந்தோஷத்துல அவங்க இருந்தப்பதான் அவங்களோட புது வீட்டுக்கு வந்த ஒரு லெட்டர் அவங்க கனவையே சிதைக்கிற மாதிரி இருந்திருக்கு. 2014 டைம்ல தான் இவங்க இந்த வீட்டை வாங்கி இருக்காங்க. அப்போ 2014ஆம் ஆண்டோட ஜூன்ல அந்த வீட்டுக்கு அவங்க குடியேறுவதற்கான ரெனோவேஷன் ரொம்பவே மும்முரமா நடந்து வந்த சமயத்துல ஒரு நாள் ராத்திரி அந்த வீட்டோட மெயில் பாக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டரை எடுத்திருக்காரு டெரெக். அந்த லெட்டர்ல ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்னு எதுவுமே போடல. அதுக்கு பதிலா அதோட கவர்ல டு த நியூ ஓனர்னு மட்டும் எழுதப்பட்டிருந்திருக்கு. அந்த லெட்டரை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்ச டெரெக்குக்கு அதோட முதல் சில வரிகள் குழப்பத்தையும் போக போக ஒருவித எச்சரிக்கையவும் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த லெட்டரை தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, முதல்ல 657 பொலிவார்ட் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கவங்களை வெல்கம் பண்ற மாதிரியான விஷயங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த வெல்கம் நோட்டை தொடர்ந்து அந்த வீட்டை புதுசா வாங்கின டெரெக்குக்கு புரியாத பல்வேறு விஷயங்கள் அதுல எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த விஷயங்கள் எந்த மாதிரி போகுதுன்னா, எப்படி நீங்க இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தீங்க, இந்த வீட்டுல இருக்க ஃபோர்ஸ் தான் உங்களை கூட்டிட்டு வந்துச்சான்னு கேட்டது மட்டும் இல்லாம, இந்த வீடு கட்டப்பட்டு 110 வருஷம் ஆயிடுச்சு, இந்த வீட்டை எங்க குடும்பத்தை சேர்ந்த பலரும் கவனிச்சுட்டு வர்றோம்னு 1920களில் எங்க தாத்தா இந்த வீட்டையும் அதுல வாழ்ந்து வந்தவங்களையும் கவனிச்சுக்கிட்டு வந்தாரு. அதை தொடர்ந்து 1960களில் இந்த வீட்டை என்னோட அப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டு வந்தாரு. அண்ட் இப்போ இந்த வீட்டை வாட்ச் பண்ண வேண்டியது என்னோட முரண் எழுதி இருந்தது மட்டும் இல்லாம, இந்த வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியுமா, இந்த வீட்டோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா, நீங்க ஏன் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னு அந்த லெட்டர் போயிருக்கு. இந்த பார்ட் வரைக்குமே கூட டெரெக்குக்கு ஒருவித குழப்பம் இருந்துச்சே தவிர அவருக்கு பயம் எதுவும் ஏற்படல. ஆனா அந்த லெட்டர்ல அடுத்தடுத்து எழுதப்பட்டிருந்த வரிகளை படிக்கும் போதுதான் அவருக்குள்ள ஒரு சின்ன பயம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அப்படி என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, நான் யாரா இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். உங்க வீட்டை டெய்லி கடந்து போகக்கூடிய கார்ல ஏதோ ஒண்ணுல நான் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுல இருக்க ஜன்னல் வழியா பார்க்கும்போது தெரியக்கூடிய வீடுகள்ல ஏதோ ஒண்ணுல இருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டை கடந்து போற யாரோ ஒருத்தரா கூட நான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எழுதி இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா டெரெக்கோட பசங்களை பத்தி எழுதப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு மொத்தம் 3 பசங்க போல. உங்களோட ஃபேமிலி பெருசாகுதுன்றதால தான் இந்த பெரிய வீட்டை வாங்குனீங்களா? எனிவேஸ் இந்த பொலிவார்ட் வீட்டுக்கு சின்ன பசங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு அவங்களோட பெயர் எதுவும் தெரியாது. பட் அடுத்த லெட்டரை எழுதும்போது அவங்களோட பெயரை வச்சு நான் எழுதுறேன்னு அந்த லெட்டர் முடிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த லெட்டரோட கடைசியில படிக்கும்போது தான் அந்த லெட்டர் வாட்சர்ன்ற நபரால எழுதப்பட்டுச்சுன்றத டெரெக் புரிஞ்சுக்கிட்டாரு.
அதுவும் குறிப்பா அவங்களோட பசங்களை பத்தி எழுதியிருந்ததை படிச்சதும் அது வரைக்கும் இருந்த குழப்பத்தோட ஒருவித பயமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. புது வீட்டை வாங்கி இன்னும் அங்க வந்து செட்டில் ஆக கூட இல்ல, அதுக்குள்ள இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கேன்னு முதல்ல குழப்பம் அடைஞ்சாரு டெரெக். இந்த லெட்டரை கொண்டு போய் அவரோட மனைவி மரியா கிட்டையும் காட்டியிருக்காரு டெரெக். அவங்க நினைச்சிருந்தா இதை அப்படியே இக்னோர் பண்ணி இருக்க கூட வாய்ப்பு இருக்குதான். பட் எப்போ அந்த லெட்டர்ல பசங்களை பத்தி எழுதி இருந்துச்சோ அப்பவே மரியா டெரெக் 2 பேரும் போலீஸ்ல இது சம்பந்தமான ஒரு கம்ப்ளைண்ட பண்ணி இருக்காங்க. போலீஸ் வந்து விசாரிக்கும் போது அந்த லெட்டரை தவிர்த்து இது சம்பந்தமா வேற எந்த க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அக்கம் பக்கத்துல இதை பத்தி விசாரிக்கவும் செஞ்சிருக்காங்க. பட் அங்கேயும் அவங்களுக்கு எந்த விதமான பயனுள்ள தகவல்களும் கிடைக்கவே இல்லை. அப்போ மரியா என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டை அவங்களுக்கு வித்த ஜான் அண்ட் ஆண்ட்ரியா வுட்ஸ் கப்பல் கிட்ட இதை பத்தி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் ஏதாவது வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க போயிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த வீட்டுல வாழ்ந்த 28 வருடங்கள்ல இந்த மாதிரி ஒரு லெட்டர் கூட எங்களுக்கு வந்ததே இல்ல. ஆனா அங்க இருந்து ஷிஃப்ட் ஆக இருந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு லெட்டர் வந்திருக்கணும். அத வாட்சர்ன்ற ஒரு நபர் எழுதி இருந்தாலும் அதுலயும் ஆல்மோஸ்ட் சேம் டைலாக் எழுதப்பட்டிருந்ததாவும், ஆனா அதை பத்தி பெருசா கண்டுக்காம வந்த அந்த லெட்டரை கிழிச்சு போட்டிருக்காங்க. திரும்ப மரியா வந்து கேட்கும்போது தான் அந்த லெட்டரை பத்தி அவங்க ரியலைஸ் பண்ணவே செஞ்சிருக்காங்க. இத பத்தி மறுபடியும் போலீஸ் கிட்ட பேசியிருக்காரு டெரெக். ஆனா அது மட்டுமே அவருக்கு போதுமானதா இல்ல. அண்ட் இதுக்கும் ஒரு படி மேல போய் பிரைவேட் டிடெக்டிவ்ஸையும் ஹையர் பண்ணி இத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு டிடெக்டிவ் இவங்களோட கேஸை எடுக்கவும் செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த லெட்டரை பத்தி அக்கம் பக்கத்துல யார்கிட்டையும் விசாரிக்க வேணாம், பிகாஸ் அவங்கள ஒருத்தரை கூட இதை செஞ்சிருக்கலான்னு வார்ன் பண்ணி அனுப்பியிருக்காரு. அவங்களும் யாருக்கிட்டையும் இதை பத்தி பேசாம அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி அங்க வர்ற வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதல் லெட்டர் வந்து 2 வாரம் கழிச்சு ஆல்மோஸ்ட் ரெனோவேஷன்லாம் முடியக்கூடிய நிலையில இருந்த டைம்ல ரெண்டாவதா ஒரு லெட்டர் அந்த வீட்டுக்கு வாட்சர்ன்ற மர்ம நபர்கிட்ட இருந்து திரும்பவும் வந்துச்சு. இந்த முறை வந்த கடிதத்துல மரியா அண்ட் டெரெக் 2 பேரையும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரௌடர்ஸ்னே அந்த நபர் நேம் பண்ணியிருந்தான். அது மட்டும் இல்லாம அவங்களோட பசங்களை டைரக்டா பெயரை சொல்லியே எழுதி இருந்தது மட்டும் இல்லாம அவங்க 3 பேரும் பிறந்த வரிசையிலேயே அவங்கள பத்தி கேட்கவும் செஞ்சிருக்கான். அதோட அவங்களோட செல்ல பெயர்களையும் அவன் எழுதி இருந்தான். இந்த லெட்டர்ல சில முக்கியமான விஷயங்களை பத்தியும் கேட்டு இருந்தான் அந்த வாட்சர்ன்ற மர்ம நபர். லைக், உங்களோட 3 பசங்களும் எங்க டெய்லியும் தூங்குறாங்க, தெருவை பார்த்த மாதிரி இருக்க ரூம்ல யாரு இருக்கா, குழந்தைங்க பேஸ்மெண்ட்ல போய் விளையாடுறாங்களா, ஏன்னா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும், நானா இருந்தா கூட அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகவே மாட்டேன், நீங்க இங்க முழுசா ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் யார் யார் எங்கெங்க தங்கி இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு ஜன்னலும் நான் உங்களை வாட்ச் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த வீட்டை கடந்த 20 வருஷமா நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கேட்டுக்கிட்ட மாதிரியே வுட்ஸ் ஃபேமிலி இந்த வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்க வந்திருக்கீங்க. யூ நோ ஐ வில் பி வாட்சிங் யூன்னு அந்த லெட்டர் முடிஞ்சிருக்கு. இதை படிச்சவங்க லிட்ரலி பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட பேரை சொல்லியிருக்கான், அவங்களோட பசங்க பேரை, ஏன் அவங்களோட நிக்நேம் முதல் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு அந்த வீட்டை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சோ இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்த வுட்ஸ் ஃபேமிலியை பத்தியும் சொல்லியிருக்கானதும் லிட்ரலி அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அங்க வாழ்ந்த வுட்ஸ் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கும் போலனும், ஆனா அதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த லெட்டர் வந்த உடனே இதை பத்தி போலீஸ்க்கும் உடனடியா தகவல் சொல்லப்படுது. போலீஸும் இந்த லெட்டர் சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பட் இந்த முறையும் அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இப்படி இருந்த நிலையில மரியா அண்ட் டெரெக் 2 பேரும் அவங்களோட 3 பசங்களை அந்த புது வீட்டுக்கு கூட்டிட்டு வரதையே டெம்பரவரியா நிறுத்தி வச்சாங்க. அவ்வளோ செலவு செஞ்சு வாங்கி ரெனோவேட் பண்ண அந்த வீட்டுக்குள்ள போறதா வேணாமன்னே ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. அவங்களோட மொத்த சேவிங்ஸ்னு மட்டும் இல்லாம அவங்களோட சக்திக்கும் மீறி அந்த வீட்டை விலை கொடுத்து வாங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தங்கறதுக்கும் வேற இடமும் இல்ல. இது ஒரு பக்கம்னா, வாட்சர்ன்ற மர்ம நபர்கிட்ட இருந்து இந்த வார்னிங் லெட்டர் அந்த வீட்டுக்கு வரலாமா வேணாமான்ற குழப்பத்தை இன்னுமே அதிகமாக்கி இருக்கு. இதனாலேயே மரியா அண்ட் டெரெக் 2 பேரும் டிப்ரெஷனுக்கு உள்ளாக ஆரம்பிச்சாங்க. என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 2வது லெட்டர் வந்து 3 வாரங்கள் கழிச்சு 3வதா இன்னொரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல பெருசா எந்த தகவலும் இல்ல. ஆனாலும் எல்லாரும் எங்க போயிட்டீங்க, 657 பொலிவார்ட் வீடு உங்களை மிஸ் பண்ணதுன்னு மட்டும் எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கும்போது இதையெல்லாம் யாரு பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்றது அவங்களுக்கு குழப்பமாவே தான் இருந்தது. இந்த டைம்ல எல்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருந்த அந்த மிஸ்டீரியஸ் லெட்டர்ஸை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியவும் வந்திருந்தது. குறிப்பா இதை பத்தி அங்க இருந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸுக்கு தெரிய வரவும் இவங்களை கான்டாக்ட் பண்ணி சில புதிய தகவல்களை சொல்லியிருக்காங்க.
அப்படி என்ன சொன்னாங்கன்னா, வுட்ஸ் ஃபேமிலி இந்த வீட்டை சேல் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சில பேர் இதை வாங்க ட்ரை பண்ணதாவும், ஆனா உங்களுக்கு தான் இந்த வீடு கிடைச்சிருப்பதாவும், அதனால ஏற்பட்ட ஈகோனால கூட யாராவது உங்களை பயமுறுத்துவதற்காகவே இதை செஞ்சிருக்கலாம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுலயும் ஒரு விஷயம் இருந்தது. இவங்க வீட்டை வாங்கியிருந்த வெஸ்ட் ஃபீல்ட் சிட்டி அமெரிக்காவோட டாப் 100 ரிச்சஸ்ட் சிட்டிஸ்ல ஒன்னு, அண்ட் அமெரிக்காவிலேயே 30வது சேஃபஸ்ட் சிட்டியாவும் பார்க்கப்பட்டுச்சு. அமெரிக்காவில் ஓரளவுக்கு செட்டிலான ஃபேமிலி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அமைதியா வாழ இந்த மாதிரியான நகரங்கள் ரொம்பவே ஆப்டான ஒரு ஆப்ஷனா பார்ப்பாங்க. அந்த காரணத்தினால தான் மரியா அண்ட் டெரெக் 2 பேருமே இந்த வீட்டை வாங்கவும் செஞ்சாங்க. அதுவும் அவ்வளோ பெரிய தொகை கொடுத்து வாங்கினாங்க. இப்படிப்பட்ட வீட்டை எப்படியாவது அடையணுன்றதுக்காக கூட இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாம். இந்த லெட்டர்களை எழுதுன மர்ம நபர் நம்மளோட வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க சான்ஸ் இருக்குன்றதால ஒரு சின்ன பார்ட்டியை வச்சு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க டெரெக் ஃபேமிலி. எதுக்குன்னா, அந்த பார்ட்டிக்கு வரக்கூடிய யாராவது வியர்டா நடந்துகிட்டா அவங்கள ஒரு லீடா வச்சு இது சம்பந்தமா தேட ஆரம்பிப்போன்றது தான் அவங்களோட பிளானா இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வச்ச அந்த பார்ட்டியில அப்படி யாரையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியாம டெரெக் அண்ட் மரியா குழம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த லெட்டர்ஸை அவங்கள பயமுறுத்துவதற்காக யாராலேயோ எழுதப்பட்டவைதான்னு கடந்து போகவும் முடியல. ஏன்னா அந்த கடிதத்துல அவங்களோட பசங்களை பத்தி எழுதி இருந்தது அவங்களோட பயத்தை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. போலீஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு மறுபடியும் அவங்க முதல்ல கான்டாக்ட் பண்ண பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட இதை பத்தி சொல்லி இந்த லெட்டர்ஸை யாரு எதுக்காக அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லி மறுபடியும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஒரு புதிய தகவல் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்னன்னா, இவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே லாங்ஃபோர்ட் ஃபேமிலின்னு ஒரு குடும்பம் இருந்திருக்காங்க. இவங்க 1960களில் இருந்து அந்த ஏரியாவில் இருப்பவங்க. அந்த ஃபேமிலியில மைக்கேல்ன்ற ஒரு நபர் இருந்திருக்காரு. அந்த நபரோட நடவடிக்கைகள் மேல பலருக்குமே சந்தேகம் இருந்திருக்கு. பிகாஸ் அந்த நபர் எந்த வேலைக்கும் போறதில்ல, அந்த ஏரியாவையே சுத்தி சுத்தி வந்து எல்லாரையும் கண்காணிப்பதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர் எழுதப்பட்டிருந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது ஒரு வயசான நபர் தான் இதை எழுதி இருக்கணும்னு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிட்டாங்க. ஒருவேளை அந்த நபர் தான் வாட்சரா இருக்குமோன்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இத பத்தி போலீஸ் கிட்டையும் டிடெக்டிவ்ஸ் கிட்டையுமே சொல்லியிருக்காங்க டெரெக்கும் மரியாவும். ஆனா முதல் கடிதம் வந்தப்பவே அந்த நபரை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த நபர் சொன்ன தகவல்களை வச்சு அவங்களுக்கு சந்தேகமும் வந்திருக்குதான். பட் அவன் தான் வாட்சர்னு நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இத போலீஸ் மட்டும் இல்ல, பிரைவேட் டிடெக்டிவ்ஸுமே இத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கு நடுவுல அந்த வீட்டை சுத்தி டெரெக் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட டோர் லாக்ஸ் எல்லாம் மாத்தி இருக்காரு. சேஃப்டி பிரிகாஷனுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாரு டெரெக். ஆனாலும் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த பயம் மட்டும் போகவே இல்லை. இதனாலேயே டெரெக் டிப்ரெஷனுக்கு உள்ளானாரு. ஒரு கட்டத்துக்கு மேலையெல்லாம் போதுண்டா சாமின்னு அந்த வீட்டை விற்கவும் முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அந்த வீட்டுக்கு வந்த மர்ம கடிதங்களை பத்தி பெரிய அளவுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததால யாருமே அந்த வீட்டை வாங்க முன்வரவே இல்லை. சரி, வீட்டை இடிச்சிட்டு 2 வீடா கட்டலான்னு ஒரு பிளான பில்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த ஏரியாவோட பிளானிங் போர்டு இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடறாங்க. இப்படி அவங்க பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல தான் 4வதா ஒரு லெட்டர் அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த லெட்டர்ல எழுதி இருந்ததை படிச்சவங்க உண்மையாவே மிரண்டு போயிட்டாங்க. அதுல அப்படி என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, 657 பொலிவார்ட் வீட்டை நீங்க சேதப்படுத்த பாத்தீங்க, ஆனா என்னோட சப்போர்ட்டர்ஸ் அதை நடக்க விடாம தடுத்துட்டாங்க பாத்தீங்களா. என்னோட ஆர்டர் படி தான் அந்த வீடு காப்பாற்றப்பட்டுச்சு. இனி அந்த வீட்டுல நீங்க இருக்க போற நாட்கள்ல அங்க ஏதாவது விபத்துகள் நடந்தா, அதாவது உங்க செல்லப்பிராணி இறந்து போனாலோ இல்ல உங்களோட உடல்நிலை சரியில்லாம போறதுன்னு எது நடந்தாலும் அது இந்த வீட்டு மேல உங்களுக்கு கண்டிப்பா வெறுப்பை ஏற்படுத்தும். அதுதான் எனக்கு வேணும். அப்படி நடந்துச்சுன்னா இந்த வாட்சர் வின் பண்ணதா அர்த்தம்னு அந்த 4வது லெட்டர்ல எழுதப்பட்டிருந்துச்சு. எப்படியாவது இந்த வீட்டை வித்துட்டு பசங்களை கூட்டிட்டு உயிரோட வெளியே போனா போதுன்ற நிலைக்கு போனாங்க டெரெக்கும் மரியாவும். இது சம்பந்தமா பல வழிகளையும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வாங்கின விலைக்கு கூட இந்த வீட்டை அவங்களால விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வேற வழியே இல்லாம அவங்க வாங்கின விலையை விட $4 லட்சம் கம்மியான விலைக்கு தான் அந்த வீட்டை விற்க முடிஞ்சிருக்கு. இதுல வினோதமான தகவல் என்னன்னா, மரியா அண்ட் டெரெக் ஃபேமிலி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு புது ஃபேமிலி, அதுவும் அந்த ஏரியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாட்சர் கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வந்துருச்சான்னு கேட்டா அப்படி எந்த லெட்டருமே வரல. இதை வச்சு பார்க்கும்போது டெரெக் அண்ட் மரியா 2 பேரையும் யாரோ குறி வச்சு தாக்குன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கான காரணம் தான் யாருக்குமே தெரியல. சொல்ல போனா இப்போ வரைக்குமே இந்த மிஸ்டீரியஸ் லெட்டர் சம்பந்தமான கேஸ் சால்வ் செய்யப்படல, ஓப்பன்ல தான் இருக்கு. இது எப்போ முடிக்க முடியுமான்றதும் ஒரு பெரிய கேள்விதான்.
தொடர்ச்சியா இந்த மாதிரியான லெட்டர்ஸ் வந்ததும் இந்த இன்சிடென்ட் பலரோட அட்டென்ஷனை பெற்றுச்சு. இதனாலேயே போலீஸும் சரி, இவங்களால அப்பாயிண்ட் செய்யப்பட்ட டிடெக்டிவ்ஸும் சரி, எப்படியாவது இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண நினைச்சாங்க. இதுக்காக அந்த ஏரியாவில் இருந்த பலரையும் சந்தேகப்பட்டு விசாரிச்சும் இருக்காங்க. அதுல 2 பேர் மேலதான் போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. முதல் நபர் 657 பொலிவார்ட் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த லாங்ஃபோர்ட் ஃபேமிலியை சேர்ந்த கொஞ்சம் ஏஜ்டு பர்சனான மைக்கேல் தான் அது. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னு இருக்கு. சரி, அந்த கார்ல யார் இருந்தான்னு பார்க்கும்போது அதே பகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருந்ததா சொல்றாங்க. இந்த நபர் மேல எப்படி சந்தேகம் வந்திருக்குன்னா, இந்த நபர் விளையாடிட்டு இருந்த ஆன்லைன் வீடியோ கேம்ல இவனோட கேரக்டர் நேம் த வாட்சர். இது ஒரு பெரிய விஷயம் இல்லதான், பட் எப்போ சந்தேகம் வந்துச்சோ அதை உடனடியா தீர்த்துக்கிறது தான் சரியா இருக்கும். அந்த அடிப்படையில அந்த நபரோட பேக்ரவுண்ட பத்தியும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் 2 பேர் மேலையும் சீரியஸ் அலிகேஷன் வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எதிரா எந்த ப்ரூஃபும் இல்ல. சில அலிகேஷன்ஸ் படி அந்த வீட்டுக்கு வந்த மர்ம கடிதங்களுக்கு அங்க புதுசா குடியேறின ப்ரௌடர்ஸ் ஃபேமிலியை தான் காரணம்ன்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டுச்சு. மோரோவர் இதை அவங்களே தான் பண்ணாங்கன்ற மாதிரியும் சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு இதை எதுக்கு பண்ணிக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும்ன்றதுக்காகவும் அந்த வீட்டோட ரேட்டை ஏத்தி சேல் பண்றதுக்காக தான் இப்படி செய்வதா கூட சொன்னாங்க. பட் உண்மை அது கிடையாது. ஒருவேளை அது உண்மையா இருந்திருந்தா அந்த வீட்டை $4 லட்சம் நஷ்டத்துக்கு அவங்க ஏன் வித்துட்டு போகணும்? இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த வீட்டுல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா வேற ஒரு வீட்டை வாங்கி அங்க குடியேறி இருக்காங்க ப்ரௌடர்ஸ் ஃபேமிலி. சோ இதுதான் இப்போ வரைக்கும் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா இருக்க த வாட்சர்ன்ற மர்ம நபர்னால எழுதப்பட்ட மர்மமான கடிதங்களை பத்தின தகவல்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நெட்ஃபிளிக்ஸ்ல இது சம்பந்தமான ஒரு டாக்கு சீரிஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.